ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதில் நம்ம ரீசனிங் பிவைக்யூ சீரிஸ்ல கிளாஸ் 76 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே இதில் 75 கிளாஸஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸும் போயிட்டு இருக்கு, நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ தெளிவா கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விடுபட்ட எண்ணை காண்க. 5, 4, 8, 9, 11, 14, 14. அதுக்கப்புறம் அடுத்த நம்பர் என்னன்னு கேட்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்த நம்பருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமா இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. 1 விட்டு 1 பாருங்க. 5 + 3 8, 8 + 3 11, 11 + 3 14. ஸோ 3 3 கூட்டியிருக்காங்க. அடுத்து பாருங்க, 4 + 5 9, 9 + 5 14, 14 + 5 என்ன வரும்? 19ன்னு வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ 1 விட்டு 1 ஒரு நம்பர் வந்து 3ஆல கூட்டியிருக்காங்க, ஒரு நம்பர் 5ஆல கூட்டியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒரு மாணவன் ஒவ்வொரு சரியான தீர்விற்கும் 2 தவறான தீர்வுகள் கிடைக்கிறது. அவன் 48 கணக்குகளை முயற்சித்தால் தவறான தீர்வுகள் எத்தனை? ஓகேங்களா? சோ சரியானது 1, சரி வந்து 1, தவறு வந்து எத்தனை? 2. கரெக்டா? இங்க கேள்வி நான் இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்ப இது வந்து 2x. மொத்தமா எத்தனை அட்டன் பண்ணிருக்கா? 48 முயற்சி பண்ணிருக்கா. அப்ப தவறானதும் வரும், சரியானதும் வரும். ஸோ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 48. ஸோ எக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா 3 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா டிவைடட் பைல வருமா? ஸோ எக்ஸோட வேல்யூ 16. கேள்வி தவறான தீர்வுகள் கேட்கறாங்க. அப்ப 2 × 16 32 தான் ஆன்சர். சரியான கேள்வி கேட்டாங்கன்னா வெறும் 16 ஆன்சர். ஓகேவா? ஸோ சரியானது தவறானது ரெண்டும் சேர்ந்து 48 அப்படிங்கிறதால 1x இன்னொன்னு 2x கூட்டினீங்கன்னா 3x தான் அவங்க கொடுத்திருக்க வேல்யூ. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. ஸோ கொஸ்டின் கொஞ்சம் பிளர்ரா இருக்கும், கவனிச்சுக்கோங்க நான் சொல்றத. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பிட்ட உத்திகளுடன் கூடிய 2 தொடர்களில் ஈயின் மதிப்பை காண்க. 6, 18, 36, 108, 216, 648. நான் இங்க எழுதுறேன். 6, 18, 36, 108, 216, 648. இங்க 2 ABCDE தான் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே இருக்க இந்த லெட்டர் இருக்கு இல்லையா, ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா மேல ஒவ்வொன்றுக்குமான ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அதே ரிலேஷனை கீழே அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எந்த லெட்டர் வேணா நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப 6 × 3 18, 18 × 2 36, 36 × 3 108, 108 × 2 216, 216 × 3 648. ஸோ 3ஆல பெருக்கியிருக்காங்க, அடுத்து 2ஆல பெருக்கியிருக்காங்க. ஓகேவா? அப்ப 2 × 3 என்ன வரும்? 6ன்னு வரும். 6 × 2 12, 12 × 3 36, 36 × 2 72, 72 × 3 216. ஸோ ஈயோட வேல்யூ 216, ஆப்ஷன் சி. அவங்க ஏ கேட்டாங்கன்னா 6, பி கேட்டா 12, சி கேட்டா 36, டி கேட்டா 72, இ கேட்டா 216. ஸோ மேல கீழே லைன் கொடுத்துட்டாங்கன்னா மேல கண்டுபிடிச்சிங்கன்னா அதே ரிலேஷனை கீழே அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க, தந்தை மற்றும் மகனின் வயது விகிதம் 4:1. ஸோ தந்தை மகன் 4:1. அதை வச்சுதான் அடுத்து கொஸ்டின் போகுது அப்படிங்கிறதால இதை 4x இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 2 பேரோட பெருக்கு தொகை, அதாவது 4x × x = 196, x² = 196 டிவைடட் பை 4. சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 49. இதை 7² எழுதலாம். அப்ப எக்ஸோட வேல்யூ 7. கேள்வி 5 வருஷத்துக்கு பின்னாடி அவங்களோட வயது விகிதம். சோ இப்ப வந்து 4:1 அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்ப இப்ப 4x x 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன? +5 +5. ஏன்னா 2 பேத்துக்குமே 5 வயசு கூடி இருக்கும். ஸோ விகிதம் கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல 7 கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4 × 7 + 5, 7 + 5. ஸோ என்ன ஆகும்? 28, 33, 12ன்னு கிடைக்கும். ரெண்டையுமே 3ஆல டிவைட் பண்ணலாம். எப்பயுமே சுருங்கிய வடிவம் எழுதிக்கோங்க. ஸோ 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இது 11, 4. ஸோ இதுக்கான ஆன்சர் 11:4, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். எப்பயுமே ஒரு விகிதம் கொடுத்துட்டு அந்த விகிதத்துல இருந்து அடுத்து வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கூட எக்ஸ பெருக்கி அதுதான் அந்த வேல்யூஸ்னு எடுத்துக்கோங்க. அடுத்து அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை எக்ஸ் கண்டுபிடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க எந்த இடத்துல அதை கேட்கிறாங்களோ அந்த இடத்துல எக்ஸ கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்த கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டவற்றின் விடுபட்ட எண்ணை காண்க. பாருங்க, 3, 2, 5, 7,
7 அதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க் 11 15. ஸோ இதோட வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இது எப்படி எடுத்துக்கணும்னா இந்த கிராஸா எடுங்க. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி கிராஸா எடுத்து தான் சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. 3 2 5 அதுக்கப்புறம் 7. ஓகேவா? கிராஸா இப்படி எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? 15ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இது 15. ஒரே நிமிஷம் இருங்க. இந்த 7ம் ஒரு கிராஸ் தான். நான் இங்க எழுதுறேன் பாருங்க. 3 2 அதுக்கப்புறம் 5 7. ஸோ இதோட கிராஸ் அதுக்கப்புறம் இதோட கிராஸ் இதோட கிராஸ் இதோட கிராஸ் இப்படிதான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 இருக்கு இல்லையா? என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 × 2 + 1 இந்த இடம். அடுத்து 2 × 2 + 1. அடுத்து 5 × 2 + 1. 7 × 2 + 1. இதோட வேல்யூ 15, இதோட வேல்யூ 11, இதோட வேல்யூ 5, இதோட வேல்யூ 7. அவங்க என்னென்ன கொடுத்துட்டாங்க? 15 கொடுத்துட்டாங்க, 11 கொடுத்துட்டாங்க, 7 கொடுத்துட்டாங்க. ஸோ கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன வரும்? 5 அப்படிங்கிறது தான் வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5. ஸோ இந்த மாதிரி விடுபட்ட நம்பரோ லெட்டரோ எது கேட்டாலுமே அவங்க முன்னாடி கொடுத்துருக்கிறதுல என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை அப்ளை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின் தான். ஸோ அதனால தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கிராஸா ஆப்போசிட் இருக்கிறத எடுத்திருக்காங்க. ஆப்போசிட்லையும் அந்த நம்பரை 2ஆல பெருக்கி 1 கூட்டி இருக்காங்க. ஓகேவா? ஸோ தெளிவாக புரியுதுங்களா? இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.